ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என் உருவத்தை தொட்ட உனக்காகவே இன்று இரவோடு இரவாக ஒரு அற்புதத்தை செஞ்சு அதன் மூலமாக நாளைக்கு உன் கண்ணெதிரே உன் பார்வையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் படும்படி செய்ய போகிறேன். ஆமீன் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கனே, நம்ம தோற்று போயிட்டோம் தானே கவலைப்பட்ட. இந்த தோல்வி இறுதி அல்ல, இதுதான் நல்லது நடப்பதற்கான ஒரு திருப்பு முனை. எல்லா விஷயங்களும் சரியாகிறதுக்கு ஒரு திருப்பமும் மாற்றமும் வரணும் அல்லவா? உன் வாழ்க்கையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே நான் இந்த தோல்வியவை உருவாக்கினேன். நீ எப்போதும் உடம்பையும் மனசையும் சந்தோஷமா தெம்பா தைரியமா பலம் உள்ளதா வச்சுக்கோ. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறனே, உன்னை பத்தி தப்பா பேசுறவங்களையும் உன்னை பத்தி இழிவாக நினைப்பவர்களையும் என்னைக்குமே நீ செய்கிற செயல்களை குறைவாக சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி தூக்கி போட்டுடு என் செல்லமே. தெளிவான நல்ல விஷயங்களை உன் மனசுல நீ சிறப்பா வச்சுக்கிட்டு வேலை செஞ்சாலே கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்துடும். எல்லா செல்வத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக உருவாக்கி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய கடமை அல்லவா? அதில் எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். இப்போ கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை துன்பம் துக்கம் துயரம்னு இருக்கிற உன் வாழ்க்கையில நான் செய்ய போற அதிசயத்தின் மூலமா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பமும் மிக பெரிய அளவில் வந்து சேரப்போகுது. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் அதை ஒருபோதும் மறவாதே. யாராவது உன் மேல அன்பு காட்டி பாசம் காட்டி அக்கறையோட நேசிக்கிறாங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நீ அவர்களை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. மொத்தத்துல உன்னை நம்பியவர்கள் யாரையும் நீ ஏமாற்றவே கூடாது என் தங்கமே. உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு திசை காட்டி வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னால் முடிஞ்சதை செய், மற்றதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்குறேன். இப்போது தோல்வியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே நீ நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். பொறுமையோடு இருந்தீனா அத்தனை விஷயங்களையும் என் அருளால் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன். நீயும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்துட்ட. ஒவ்வொரு முறை சோதனைகள் வரும்போதும் அதிலிருந்து உன்னால் ஒரு தெளிவான பாடத்தை கற்றுக்கொள்ள முடிகிறதா? எல்லா பாடத்தையும் நான் தான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்களும் அவர்கள் செய்கிற செயல்களையும் நன்றாக கவனித்து உற்று நோக்கு. யாரை பார்க்குறோம், யாரை கடந்து போகிறோம், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றத உன் சிந்தனையில் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் போது அவர்களை நம்பலாமா, அவங்க நல்லவங்களான்ற தெளிவு உனக்குள் வந்துவிடும் அல்லவா? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது அது இது நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய், கலங்குகிறாய்? நீ ஆசைப்பட்டது கிடைச்சாலுமே கூட அது நிரந்தரமாக உன்கிட்ட இருந்தாதானே சந்தோஷம். நிரந்தரம் இல்லாமல் விலகி போகும் விஷயங்களுக்காக வருத்தப்படாதே. இடைவிடாத இறை சிந்தனையோட எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுங்க வராகி அம்மா. எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு முழுசா பரிபூரணமாக என்னை சரணாகதி அடைந்திரு. உனக்கு வந்த கஷ்டம் உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு கைகளில் ஒப்படைப்பதற்காகவே நான் இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதையுமே கேட்டவனே கொடுத்துட்டா அதன் மதிப்பு புரியாமல் போய்விடும் அல்லவா? அதனால தான் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கஷ்டப்பட வச்சு கொஞ்சம் காக்க வச்சு கொடுக்குறேன். ஆனால் நீ கஷ்டப்பட்டு காத்திருந்து பெறும் விஷயங்கள் நிரந்தரமாக உன் வாழ்க்கை முழுவதும் நிலச்சி இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனதை செம்மைப்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இதுவரை நடந்ததும் இனி நடக்கப் போவதும் என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ தேவையில்லாமல் வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். உன் மனசுக்குள்ள நீ நிறைய விஷயங்களை வச்சு வருத்தப்பட்டு வேதனை கொள்கிறாய் என்பது எனக்கு தெரியும். சில விஷயங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். சந்தர்ப்பம்
சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் என் அன்பு பிள்ளையான உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். திறமை இல்லாதவனுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. திறமை இருக்கக்கூடியவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம ஜெயிக்க முடியாமல் பல பேர் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்றத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால தான் அறிவும் திறமையும் உள்ள என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் வெற்றியும் கிடைக்கணுன்றதுக்காகவே இந்த வராகியம்மா இந்த அதிசயத்தை செய்ய வந்திருக்கேன். யாராக இருந்தாலும் அவங்க வயசுக்கு மரியாதை கொடு. அவங்க காசு பணம் வச்சுருக்காங்களா, நிறைய நகை போடுறாங்களா, நல்ல துணியை உடுத்துறாங்களா, விலை உயர்ந்த ஆடை போட்டிருக்காங்களான்னு அவங்களுடைய உடைக்கும் காசுக்கும் அவங்களுடைய சொத்து சுகத்துக்கும் மரியாதை கொடுக்காம அவங்கள மனுஷங்களாக பார்த்து பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் மரியாதை கொடுத்து பேச பழகு. ஏன்னா எல்லா மனிதருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வறுமை போய் வாழ்க்கையில் செழுமை வந்து சேரும். ஆனால் முதுமைங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து சேரும். நீ இன்னைக்கு 4 வயசானவங்களை மதிச்சினா மரியாதை கொடுத்தினா நாளைக்கு உனக்கு வயசாகும் போது உனக்கு மரியாதை கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீ செஞ்சது தான் உனக்கும் நடக்கும்ன்றத நீ மறந்துடக்கூடாது என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க முன்பாக உன்னுடைய தேவைகளை நீ சொன்னினா போதும். எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், நான் அதை தான் செய்வேன், இதை தான் செய்வேன்னு நீ எல்லார்கிட்டையும் போய் சொன்னினா பல பேருடைய மனசில் உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயமும், நீ பெரிய இவங்க மாதிரி பண்ணிக்கிற, ரொம்ப குறை சொல்கிற, அப்படி இப்படின்னு உன்னை பற்றிய தேவையற்ற எண்ணங்கள் தான் அவங்க மனசில் உருவாகும். யாராக இருந்தாலும் அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கும் பட்சத்தில் மட்டும் உன் கனவுகளையோ உன் தேவைகளையோ ஆசைகளையோ சொல்லு. எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஓ மேலே நிஜமாவே அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்கள் உனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே துடிச்சு போகிறவங்க கிட்ட மட்டும் நீ எதுவாக இருந்தாலும் சொல்லி பழகு என் செல்லவே. நீ நீயாக இருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பத்தியா. ஏதாவது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீ நீயாக உன் மனசு என்ன சொல்லுதோ அதன் கேட்டு உண்மையின் வழியில் வாழ தயாராகு. இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்த விஷயம் இனிமேல் உன் வாழ்க்கையில் கிடைக்க தான் போகுது. எந்த விஷயமும் உனக்கு கிடைக்காமலோ நடக்காமலோ போக இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன்னை அரவணைச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்குதுனாலே எனக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாக நீ இருக்கன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, யாரை நான் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேனோ அவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பதற்கு முன்னால் நான் சில சோதனைகளை வைப்பேன். அதன்படிதான் என்னை நம்பும் உனக்கும் நான் சில சோதனைகளை கொடுக்குறேன். இந்த சோதனைகளின் முடிவில் கண்டிப்பாக உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம் மட்டும்தான். இதில் தேவையில்லாத ஆணவத்தையோ அகம்பாவத்தையோ நீ உனக்குள்ள வளர்த்துக்காதே என் செல்லவே. எப்போதுமே எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற நினைப்போட எல்லாருக்கும் நல்லதை செய்ய பழகு. நீ செய்கிற நல்ல விஷயங்களின் பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். நீ சம்பாதிக்கிறது பொருள் அல்ல, நற்பெயர்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. காசு பணத்தை மட்டும் சம்பாதிச்சிட்டா இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. நல்ல செயல்களை செஞ்சு நல்ல பேர் வாங்குவது முக்கியம். எல்லார் மீதும் அன்பு கொண்டு கருணை கொண்டு நீ உண்மையாக நேர்மையா ஒழுக்கமாக வாழும்போது அது உனக்கே ஆசீர்வாதமாக திரும்ப உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆளா, திறமைசாலியா, வெற்றிசாலியா நீ வாழணும்னா நான் சொல்கிறத கேளு. எல்லா இடங்களிலும் அமைதியாக இரு. சுற்றி என்ன நடக்குதுன்றத அதிகமாக கவனி. ஆனால் பேசுறது ரொம்ப குறைவாக இருக்கட்டும். வார்த்தைகளை மனசுக்குள்ளே யோசிச்சு பேசு. எல்லாரிடமும் மரியாதையோட நடந்துக்கோ. அமைதியாக நகர்ந்து போ. அதே நேரத்தில் எல்லாரையும் முகத்துக்கு நேரம் முகத்தை பார்த்து கண்ணோடு தொடர்பு கொண்டு கண் பார்த்து பேச கற்றுக்கோ என் செல்லமே. நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காம அதை சரியாக சிறப்பாக நீ நிர்வகிக்கணும். பேசும் முன்பாக யோசிச்சு பேசு. உன் வாழ்க்கையில் எந்த தோல்வியையும் வரவிடாம உனக்கான வெற்றியை கொடுக்க
இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு, என் மீது பக்தி செலுத்தும் உனக்கு, என் அருளின் மூலமாகவே நான் அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். என் அருள் இருக்கும் இடத்தில் உன்னால் முடியாததுன்னு இங்கே எதுவுமே இருக்காது. எப்போதும் நல்லதையே நீ நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். வலியையும் வேதனையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும். கஷ்டங்கள் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா பயந்து ஓடாதே. அதுதான் உன்னை உயர்த்துவதற்காக வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்ளும் போது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. பாவத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா? தன்னை முழுசாக நம்பினவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராமல் அவங்கள ஏமாத்துறது தான். ஒரு மனுஷன் செய்கிற துரோகத்தில் பெரிய துரோகம், அதுக்கு கிடைக்கிற தண்டனையும் பாவத்திலேயே பெரிய தண்டனையாக பெரிய பாவமாக இருக்கும். நீ ஒருபோதும் உன்னை நம்பும் மனிதர்கள் யாரையும் ஏமாற்றுவதோ அல்லது அவங்க மனசு நோகும்படி பேசுவதோ அவர்களுக்கு துரோகம் செய்வதோ கூடாது. யார் மனசையும் கவலைப்படுத்தாமல், யார் மனசையும் நோகடிக்காமல், கஷ்டப்படுத்தாமல் நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துட்டு போ. வாழ்க்கை முழுக்க இருளாக இருக்கேன்னு நினைக்காத. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பாதையில் ஒளி காட்டி, உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்போதும் எல்லா விஷயங்களிலும் நீ உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன்னால் ஜெயிக்க முடியாது என் செல்லவே. வாழ்க்கையில் சில விஷயங்களை அமைதியாக ரொம்ப பொறுமையாக எதிர்கொள்ள கற்றுக்கோ. வைராகியம்ங்கிறது குளிர்ச்சி அல்ல, அது ஒரு தெளிவு. நான் எப்பாடுபட்டாவது என்ன வந்தாலும் இதை செஞ்சே ஆகுவேன், இதை செஞ்சே தீருவேன்னு வைராகியத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படிதான் உன் குறிக்கோளை அடைவதற்கு நீ வைராகியத்தோடு இருக்கணும். அந்த தெளிவை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ நடந்து போக வேண்டிய பாதையில் நிற்காமல் நடந்து போய்கிட்டே இருந்தாலே அது உன் வாழ்க்கையில் சாதனைகளை உண்டாக்கிடும். எப்போதும் என்னை இழிவுபடுத்துகிறாங்க, என்னை தோக்கடிக்கிறாங்க, என் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னு அடுத்தவங்கள சொல்லிக்கிட்டே இருக்காத. யார் உனக்கு என்ன செஞ்சாலும், எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் உன்னை உயர்த்தவும் வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் அல்லவா. எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் தகுதியை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாக இருக்கும். இந்த வராகி அம்மாவின் உத்தரவோட, என் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் முழுமையாக ரசித்து அனுபவித்து வாழ விடு என் செல்லமே. எல்லாரும் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாகவே இருக்க மாட்டாங்க. சில பேர் பாடமாக வந்துட்டு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சில பேர் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களாக இருப்பாங்க. நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்க போகிறன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோ.